ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன் என்று சொல்லி பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நடத்திடுவேன் என்று சொல்லி தெரிந்த பாடல், பழைய பாடல். தேவன் நாமத்தை உயர்த்தி நாம் பாடுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவோம். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, எல்லோரும் சேர்ந்து நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே, கலங்காத மனமே, நான் உன்னுடன் இருக்க உனக்கு பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கவலைகள் யாவையும் போக்குவேன் என்று சொல்லி திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் உன்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்தி மரம் போல் செழித்திடுவாய், அத்தி மரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. எல்லாரும் வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்
கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவே நான் அன்பினாலே, நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவே நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சேர்ந்து மீண்டும் ஒரு வார்த்தை. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அப்படியே கரங்களை தேவ நாமத்தை மைப்படுத்துவோமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னு சொன்னால் தேவன் நம்மை நம் நடுவில் இருக்கிறார், ஒரு பெரிய காரியங்களை செய்கிறவர் அல்லவராய் இருக்கிறபடினாலே இருதயத்தின் ஆழத்தில் இந்த பாடலை பாடுவோமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேர்ந்து பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தாய் மறந்தாலும் நான் மறவாதபடிக்கு நம்மை உள்ளங்கையில் வரைந்தவரே, வலக்கரத்தினாலே நம்மை தாங்கி நமக்கு சகாயம் செய்தவரை உயர்த்தி பாடுவோம். தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும்
உள்ளங்கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மாறா மதுரமாகும் கொடியோதான் அகன்றிடும். எல்லோரும் சேர்ந்து மாறா மதுரமாகும் கொடியோதான் அகன்றிடும். நித்தமும் உன்னை வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மாசமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழிந்தாரே. மாம்சமான எல்லாரும் வாயிலிருந்து ஆவியை பொழிவாரே. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், சேவையும் செய்திடுவார். ஆயிரம் ஆயிரம் தருவார், சேவையும் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனைகளின் கர்த்தர் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. அப்படியே கரங்களை தட்டி சேனைகளின் கர்த்தர் நம் நடுவே இருக்கிறபடினால் எல்லாரும் மீண்டும் ஒரு கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவன் நமக்கு கொடுத்த சுத்த கிருபை என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடம் இல்லம் வருவதும் அவருடைய கிருபையே என்று சொல்லி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். சிஎன் கீதங்களிலே 673வது பாடல். சிஎன் கீதங்களிலே 673வது பாடல். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபையே, தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபை என்று சொல்லி தேவ நாமத்தை பாடல் வரிகளை உணர்ந்து ஆவியில நிறைந்து நாம் அனுபவித்து நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தெய்வ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தெய்வ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே.
கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் மூலமாகாததும் தெய்வ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கையிலே இடராம காப்பதும் கிருபையே பாதம் கல்லிலே இடராம காப்பதும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே 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 அவர் கிருபையை நினைத்து கிருபையே அக்கினி நடுவினில் என்னை எரிஞ்சிட நேர்ந்தாலும் சோதனாக நின்று எனக்கு காப்பதும் கிருபையே அக்கினி நடுவினிலே என்னை எரிஞ்சிட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே ஆழி நடுவினிலும் சீரிடு புயலிலும் ஆழி நடுவினிலும் சீரிடு புயலிலும் நீர் மேல் நடந்துவது என்னை காப்பதும் கிருபையே நீர் மேல் நடந்துவது என்னை காப்பதும் கிருபையே கிருபையே கிருபைக்காக நன்றி ஆண்டவரே கிருபையே நான் நிற்பதும் மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவதிலே உணர்ந்து நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவர் எனக்கு கொடுத்த சுத்த கிருபை மீண்டொரு விசை நிற்பதும் நிர்மூலமாகாததும் தெய்வ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தெய்வ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே ஆழிகளிலே அரவணை திரும் ஆட்சி தேசியே அரவணை திரும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே அவருடைய கிருபைக்காக 7 மாதமாய் அவர் கிருபை நம்மை பாதுகாத்து வந்தபடினாலே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே எல்லாரும் முழங்கால் படிக்கிறோமா
பணியிட்டு கிருபையே நேர் முழங்காலிலே கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே சொல்லுங்க எல்லாரும் வாயில திறந்து அவர் கிருபைக்காக கிருபையே தேவ கிருபை சொல்லுங்க வாயில அவர் கிருபை அவர் கிருபை பலப்படுத்தினாரே கிருபையே தேவ கிருபையே காலையில் எழுவதோ கர்த்தரை துதிப்பதோ மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே காலையில் எழுவதும் காலையில் எழுந்து முதற்கொண்டு இரவு வீடு வரைக்கும் உடைய கிருபையினாலே காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பது மாலையில் காப்புடன் இல்லம் வரும் சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து ஒவ்வொரு வாய்களை திறந்து சொல்லுங்க அப்பா காலையில் எழுந்த முதற்கொண்டு இரவு வீடு திரும்ப வரைக்கும் ஒரு கிருபை சமூகம் என்னை பாதுகாத்து வந்த நான் ஒரு கர்த்தரை துதிப்பது மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே காலையில் எழுவது கர்த்தரை துதிப்பது மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே போக்கில வரத்திலோ தொலைதூர பயணத்திலோ போக்கில வர எல்லாரும் வாயில திறந்து தொலைதூர பயணத்திலும் கூட இடராமல் காப்பதும் கிருபையே பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கும்படிக்கு என்னுடைய போக்கையிலும் இந்த வரத்திலும் இதழ் முதற்கொண்டு உன்னை காப்பதை சொல்லி ஆண்டவரே கிருபையே தேவ கிருபையே எல்லாரும் வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து யாரும் சும்மா இருக்கக்கூடாது யாரும் சும்மா இருக்கக்கூடாது உள்ளத்தின் ஆழத்தில் தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே மகிமை கிருபை அவர் அன்பிலே கிருபை கிருபைக்காக நன்றியானவரே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே எல்லாரும் வாயில கிருபை கிருபை இல்ல நாட்கள் ஒன்று செய்ய முடியாது கிருபை கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே அப்படியே வாயில திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ இம்மட்டுமாய் தேவன் நம்மை ஒரு கிருபையினாலே நம்ம இடைக்கட்டி ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு உமக்கு நன்றிகளை செலுத்துகிற தகப்பனே ஓ போகையிலும் வருகையிலும் ஓ சமூகம் என்னோடு கூட இருந்தது
காலையில் எழுந்து முதற்கொண்டு இரவு வீடு திரும்பும் வரைக்குமா உங்கள் சமூகம் என்னை விட்டு பிரியாமல் இருந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயில திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கேருபீன்கள் சேராவில் மத்தியில் விட்டிருக்கிறவரே உமக்கு நன்றி. ஒருவரே பரிசுத்த, ஒருவரே மகிமையின் ராஜா, ஒருவரே ஆராதனைக்குரியவர், ஒருவரே ஆராதனை பிரியப்படுகிறவராயிரு. உள்ளத்தின் ஆழது எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போமா. யாரு நிப்பாட்டாதீங்க, அப்படியே வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. காலை எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவது கிருபையே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஓ உமக்கு நாமத்தை மகிமைப்படுத்துகிற தகப்பனே, ஓ உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. தொலை தூர பயணத்திலும் பாதம் கல்லில் இடராமல் நம்மை பாதுகாத்து வந்தது அவருடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவர் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி 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 நன்றி. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் ஓ நமக்கு பாதுகாப்பாக இருந்தபடினாலே அந்த கிருபையை நினைத்து ஆலையில் நடுவிலே சீரிடும் புயலிலே நீர் மேல் அமர்ந்து வந்து நம்மை பாதுகாக்கிறவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி பாதுகாப்பது அவருடைய கிருபை பிரியமானவர்களே. ஆற்றி தேற்றியே நம்மை அரவணைத்து மாபெரும் கிருபையே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்பு சொன்னீர் ஆண்டவரே. உங்களை வாய்களை திறந்து நாங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்க நிரப்புங்க தகப்பனே. உன்னை வல்லமையினாலே நிரப்ப போவதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய கிருபையினாலே நிரப்ப போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் அன்பினாலே நிரப்ப போவதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய இரக்கத்தினாலே எங்களை அரவணைக்க போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி உள்ளத்தினாலிருந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. சோத்திரம் 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 சோத்திரம். புயல் அடித்தாலும் அலைகள் அடித்தாலும் நம்முடைய துதிகள் ஓயாமல் அவர் துதித்துக் கொண்டிருக்கட்டும் பிரியமானவர்களே. ஓ கரை தெரியாத நம்ம கலைந்த போதிலும் நம்ம துதிகள் ஓயாமல் நம் நம்பிக்கை அவமானம் எதுவா இருந்தாலும் அவர் துதியினால் அவர் மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போமா. நன்றி 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 என்று சொன்னா அவர் நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை விட்டு விலகாதபடிக்கு நம் நம்பினோருக்கு நம்ம யாரு கைவிடாதபடிக்கு இம்மட்டுமா தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்தபடினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ சாந்த ரப கரதலப. நன்றி ஆண்டவரே நன்றி 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 நன்றி. சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க. யாரு கண்களை திறக்க வேண்டாம். தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருக்கு நன்றி பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம். அவர் துதிக்க வந்திருக்கிறோம். ஓ அவர் நமக்கு நன்மைகளை செய்தபடினாலே, அவர் நமக்கு நன்மையான காரியங்களை மாத்திரம் செய்தபடினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம்
எல்லாவற்றையும் அவர் மேல வைத்திருக்க பிரியமானவர்களே. உங்களுக்கும் தேவனுக்குமான ஒரு நேரத்துக்காக வந்திருக்கிறோம். ஓ, தேவன் நோக்கி பார்க்கிற ஒரு நல்ல ஒரு நேரம். எல்லாவற்றையும் மறந்துடுங்க, உலகத்துள் எல்லாவற்றையும் மறந்துடுங்க. நீங்க எப்படி நீங்க ஆலயத்துக்குள்ள வரும்போது உங்களை செருப்பை வெளியே கழட்டி வெட்டி வருகிறீங்களோ, அதே போல எல்லா கவலைகளையும் மறந்து அப்பாவை நோக்கி நான் பார்க்க போறேன், அப்பாவை நோக்கி நான் துதிக்க போறேன், தேவனுடைய சமூகத்தில் அவர் ஆறுதல் அனுபவிக்க போறேன் என்று சொல்லி ஒரே ஒரு ஆறுதல் மாத்திரம் உங்களுக்கு இருக்கட்டும் பிரியமானவர்களே. உங்கள் துதி தேவனை நோக்கி பார்க்கட்டும், உங்கள் இருதய தேவனை நோக்கி பார்க்கட்டும், உங்கள் கண்கள் தேவனை நோக்கி பார்க்கட்டும், உங்கள் முகங்கள் தேவனை நோக்கி பார்க்கட்டும், உங்கள் கரங்கள் தேவனை நோக்கி பார்க்கட்டும், உங்கள் ஆத்மா தேவனை நோக்கி பார்க்கட்டும், உங்கள் ஆவி தேவனை நோக்கி பார்க்கட்டும் பிரியமானவர்களே. அந்த ஆவியோடு தேவனை ஆராதிக்குங்க, அந்த ஆவியோடு தேவனை நோக்கி பாருங்க பிரியமானவர்களே. உள்ளத்தின் ஆழத்தில் தேவனை மகிமைப்படுத்துவோமா? புயல் அடித்தாலும் கண்ணலைந்தாலும் என் துதிகள் ஓயாது, கண்ணலைந்தாலும் என் துய்ந்தாலும் என் துதிகள் ஓயாது, என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது, கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது, உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது, கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது, உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. கல்லடித்தாலும் கண்ணலைந்தாலும் என் துதிகள் ஓயாது, கரை தெரியாமல் கண்ணலைந்தாலும் என் துதிகள் ஓயாது, என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது, கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து, உம்மை விட்ட யாரும் இல்லாது, கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது, உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது, கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது, உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல, கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தே, மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தே, நான் மூழ்கும் செய்திய ஊர் பேச விட மாட்டேன், அழைத்தவர் கைவிடல் என்று பேச வைத்தீ, கையுள்ளடித்தாலும் கண்ணடித்தாலும் என் துதிகள் ஓயாது, கரை தெரியாமல் கண்ணலைந்தாலும் என் துதிகள் ஓயாது, நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் நம்பிக்கை அவமான் எதுவாயிருந்தாலும் அப்பா உன்னை கைவிட தெரியாதபடிக்கு நம்பி வந்திருக்கிறது. என்னை கைவிடாமல் நீரே எனக்கு ஆறுதலாயிருந்து யாரும் தெரியாதவரு உங்க சமூகத்தை மாத்திரம் நம்பி வந்திருக்கிற தகப்பனே, என்னை விட்டு விலகாமல் எனக்கு ஒரு ஆறுதலாயிருந்து கைவிட தெரியாதவரே விட்டு நம்புகிற ஒரே ஒரு தெய்வம், உம்மை நம்புகிறதற்கு வேறு யாரும் எனக்கு இல்லை தகப்பனே. கைவிட தெரியாதவரே எனக்கு போதுமானவராய் நான் யார் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. சொல்லுங்க வாயில திறந்து, ஓ இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய துரத்தி உள்ள கரங்களில் வைத்திருக்கிறீர் தகப்பனே. உங்களுடைய சமூகத்தை தவிர வேற ஒரு சதி இல்லை.
கைவிட தெரியாதவரை விட்டு ஓட விட்டு ஓட தெரியாத ஆண்டவரே என்னை இழுத்து கொண்டு வந்து மனதில சேர்த்தபடியாலே கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் துதிகள் மாற்ற ஓயாத ஆண்டவரே எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் எவ்வளவு பேச்சுகள் துதிக்கிற துதி மாற்றும் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரே விட்டு ஓட சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்தப்பா உம்மை விட்டா எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. நீரே எனக்கு போதுமானவராயிருக்கிறது. ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதப்பா சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. புயல் அடித்தாலும் கண்ணலைந்தாலும் துதியில் ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கட்டும். பிரியமானவர்களே, எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு பேச்சுக்கள், எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு கவலைகள் எல்லாம் இருந்தாலும் அவர் துதிகளை மாத்திரம் நிப்பாட்டாம அவரையே நோக்கி பார்த்து அவரையே துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது புதிய வல்லமையினாலே புதிய கிருபையினாலே தேவனுடைய அன்பு நம்மை தேற்றும். அவருடைய கிருபை நம்மை தேற்றும். பிரியமானவர்களே, அவருடைய துதிகளை நினைத்து நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அப்படி எல்லோரும் கண்களை மூடி அப்படி கொஞ்ச நேரம் எழுந்து நிற்போமா? எல்லோரும் அப்படி கொஞ்ச நேரம் எழுந்து நின்று அப்பா அவன் சமூகத்துல வந்திருக்கிற டாடி, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னோடு கூட இருந்திரு ஆண்டவரே. ஓ இம்மட்டுமா என்னை நடத்தி வந்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரி. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவர் ஆண்டவரே. ஓ தாகத்தால் கதறும் போது என் அழுகுரலை கேட்பவர் ஆண்டவரே. அந்த தேவனை நாம் துதிக்க வந்திருக்கிறோம். மகிமை தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறவர்கள். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன் என்று சொல்லி நீர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே உள்ளத்தின் ஆழத்தை எல்லோரும் மீண்டும் ஒரு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்துவோம். பார்ப்போம். இவ்வளவுதானா, இவ்வளவுதானா தேவனை ஆராதிக்கிறதற்கு, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, அவர் உங்களுக்கு செய்த நன்மையான காரியங்களுக்கு ஓ தேவனை துதித்தலே அவரை இன்பமும் அவரை கீர்த்தனமாய் இருக்கிறபடினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி. சோத்தரிக்கு சோத்திருக்கிறோம். இக்கட்டுகளில் மனிதர் உதவி இல்லாமல் போனாலும் அவரே நமக்கு ஓ ஆறுதலும் தேறுதலும் இருக்கிறபடினாலே பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க
நடத்துவே வார்த்தையாலே தேற்றுவே சமூகத்தாலே நடத்துவே என்னோ நீரென்ன துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே என்ன கோரி என்ன துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே பள்ளத்தாக்கில் சொல்லுங்க வாயில திறந்து என்னை காண்பவரே தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார் நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன் நெருப்பாய் இறங்கிடுவார் ஆவியே 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 எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறந்து ஆவியானவரே ஆவியே 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 அசைவாடு அனலாக்கு நிகழக்கினி ஜுவாலையே அசைவாடு அனலாக்கு நிகழக்கினி ஜுவாலையே அசைவாடு அனலாக்கு நிகழக்கினி ஜுவாலையே அசைவாடு அனலாக்கு நிகழக்கினி ஜுவாலையே அசைவாடு எல்லாரும் அசைவாடு ஜுவாலையே அசைவாடு அனலாக்கு நிகழக்கினி ஜுவாலையே அபிஷேக இத்தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேக இத்தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேக தலை 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 மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேக ஆவியானவர் எனக்குள்ளே ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள்
மீது வல்லமையோடு ஊற்றிடுவே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஆங்கிலத்திலிருந்து ஊற்றிடுவே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருவே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் 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 ஊற்றுமே அனல் கொண்டு உமக்கா எழுதிட நாளில் செய்தது போல அக்கினியினாவில் பொழிந்திடுமே நாளில் செய்தது போல அக்கினியினாவில் பொழிந்திடுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்று செய்ய வேண்டுமே இன்று செய்ய வேண்டுமே ஊற்றிடுவே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றுகப்பா வல்லமையை ஊற்றுகப்பா இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமை வல்லமை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுவே எங்கள் வல்லமை ஒரு மகிமை வல்லமை மகிமை வல்லமை ஊற்றிடுவே உமகினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுவே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுவே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே உமகினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு 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 உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்படியே வாயில திறந்து ஆவியில நிறைந்து தேவனை அனுபவிங்க. ஆனால் மூட்டும் ஆவியினாலே நிறைக்கட்டி நீர் ஆண்டவரே, சக்கினா மகிமையினாலே நிரப்புகிறவரே, தூதுகளினாலே நான் அதிக்கிறவரே. ஓ சாந்த ராதா 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 ரகராதா ஓ ராதா லகராதா ரபகராதா லபோ. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஓ சாதா ராதா ராதா ரகராதா லபோ. அப்படியே கண்களை மூடுங்க, அப்படியே ஆராதித்து கொண்டே இருங்க. யாரு கண்களை திறக்க வேண்டாம் பிரியமானவர்களே. உங்களுக்கும் தேவனுக்குமான ஒரு நல்ல ஒரு நேரம், நீ தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு நேரம்.
யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நீங்கள் மாத்திர தேவனை ஆராதிங்க. உங்கள் ஆவி தேவனை நோக்கி காணப்படட்டும், உங்கள் கண்கள் தேவனை நோக்கி பார்க்கட்டும். பிரியமானவர்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். துயரத்தில் கூப்பிடுகிறவர்களுக்கு, அவர் உதவிக்காய் கதறுகிறவர்களுக்கு, அழு குரலை கேட்கிறவர்களுக்கு அவர் நம்மை குனிந்து தூக்கி எடுத்து நிறுத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னுடைய அழுக்குரலை கேட்கிறவர், உன் கண்ணீரை காண்கிறவர், உன் துர்க்க நாட்கள் இன்றோடு முடியும் என்று சொல்லி இருக்கிறாரே. உன்னை குனிந்து தூக்குகிறவரே, ஓ உன்னை பெரியவன் ஆக்குகிறவர், நமது காருண்யத்தினாலே நம்ம இடை கட்டுகிறவரே, உனது விளக்கு எரிய செய்கிறவர், இரவை பகலாக்குகிறவர், எரிந்து கொண்டிருப்போ எப்போதுமே உமக்காய் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் தேவனை மகிமைப்படுத்துவோமா? துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. உயிரத்தில் தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. சொல்லுங்க வாய்களை திறந்து, எனது விளக்கு எரிய செய்கிறவர் ஆண்டவரே, இரவை பகலாக்கினீ, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே ஜீவன் பிரியும் வரைக்கும் எரிந்து கொண்டே இருப்பேன், குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால்
என்னை பெரியவனாக்கிறீரே. உமது காருண்யத்தால் உரிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கினீரே. உரிந்து தூக்கினீரே. உரிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே. என்னை பெரியவனாய் ஆக்கினவரே, உமது காருண்யத்தினாலே குனிந்து தூக்கினீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அசைத்து glory, glory ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இது ஒருவரே பெரியவர், இது ஒருவரே ஆராதனைக்குரியவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you, thank you. Thank you, Lord. Oh, Shandora Karadalaba. Hallelujah. மீண்டும் ஒரு விசை, மீண்டும் ஒரு விசை. Hallelujah. 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 இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா. முதல் வாட்டி நிற்கிறதால கொஞ்சம் பயத்தோட தான் நிற்கிறேன். யாரும் எதனா தப்பாக சொல்லியிருந்தாலும் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஸோ நேரடியாக தியானத்துக்காக நாம் கடந்து செல்வோம். யாராவது முதல் வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. நம்ம இந்த சங்கீதம் 10ஆம் அதிகாரத்தை பார்த்தோன்னா இந்த தலைப்பே இல்லாமல் இருக்கும். ஏன் இந்த தலைப்பே இல்லாமல் இருக்கும்னா, இது சங்கீதம் 9ஆம் அதிகாரமும் 10ஆம் அதிகாரமும் ரெண்டும் எப்படி சொல்கிறதுனா பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சங்கீதம் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்து தலைப்பு இல்லாமல் 9ஆம் அதிகாரத்தோட கண்டினியூஷன் பார்ட்டாக தான் இந்த 10ஆம் அதிகாரம் இருக்கும். மீண்டுமா நம்ம முதல் வசனத்தை தியானிப்போம். அல்லேலூயா. இந்த முதல் வசனத்துல பார்த்தனா யாரோ ஒருத்தர் வந்து தேவனிடத்துல வந்து கதறாங்க. அது யாரும் இல்லை, தாவீது தான் தேவனிடத்துல வந்து கதறாரு. என்னன்னு கதறாருன்னா, கர்த்தாவே ஏன் தூரத்திலே நிற்கிறீங்க, இந்த மாதிரி என்னோட கஷ்டமான நேரத்துல வந்து நீங்க ஏசப்பா என்கிட்ட இல்லாம நீங்க தூரமாவே இருக்கீங்க, நீங்க மறைஞ்சி போயிடுறீங்க அப்படின்ட்டு நம்மளோட வாழ்க்கையில நிறைய வாட்டி நம்ம ஒரு இடத்துல ஒரு மீட்பே இல்லாத இடத்துல இதுதான் நம்ம முடிஞ்சிட்டோம், இனிமேட்டு இப்படிதான் இருக்க போறோம், நம்ம வாழ்க்கையில நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே வரமாட்டாரு, இல்லைன்னா எதனா ஒரு பிரச்சனை நடக்கும் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில, ஐயோ ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளோட கதறல்களை வந்து நம்ம நிறைய வாட்டி நம்ம தேவன்கிட்ட சொல்லியிருப்போம். நம்ம இந்த சங்கீதத்தை நம்ம எப்படி தியானிக்கிறோம் அப்படின்னா, தாவீதும் தேவனும்
அவங்களோட 2 பேரோட உரையாடலை வந்து நம்ம 3வது மனிதனாக நம்ம இங்க நின்னு நம்ம கேட்கறதுக்கு பதிலாக நம்மளே தாவீதின் இடத்துல போயிட்டு தேவனிடத்தில் வந்து நம்ம கேட்க போறோம். ஏன் ஆண்டவரே அப்படின்ட்டு கேட்கறப்போ வந்து இந்த சங்கீதம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ரிலேட்டபிளா புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். முதல் வசனத்துல மொத்தம் நம்ம சங்கீதம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலையும் அப்படியேதான் இருக்கும். யாராவது ஒருத்தர் வாசிங்க. அல்லேலூயா. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் ஏசப்பா, ஏன் ஆண்டவரே, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருமா? நான் ஒருத்தன் தான் உங்களுக்கு கச்சனா? வேற யாருமே இல்லையா உங்களுக்கு? எனக்கு மட்டும் ஏன் இந்த எல்லா துன்பங்களும் வருது அப்படின்னு நம்ம கேட்குற கதறலுக்கு வந்து நம்ம என்ன நினச்சிப்போம், ஆண்டவர் வந்து நம்ம அந்த நேரத்துக்கு வந்து அவர் பதில் கொடுக்கலன்னா அவ்வளோதான், அவ்வளோதான், ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரு, அவ்வளோதான், நான் ஏதோ பண்ணிட்டேன். ஏன் நம்ம இது மாதிரி நம்ம யோசிக்க நம்ம தோணுதுன்னா, நம்ம 2வது வசனத்திலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தா அங்க ஒரு கேரக்டர்னு ஒருத்தர் இருக்காரு. யாருன்னா துன்மார்க்கன். துன்மார்க்கனுடைய பண்புகள். நம்ம இங்க துன்மார்க்கனை வந்து நம்ம யாருன்னு எடுத்துக்கலாம்னா பிசாசை வந்து நம்ம துன்மார்க்கலா எடுத்துக்கலாம். ஏன்னா பிசாசோடைய இந்த பண்புகளை தான் இந்த 2வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் தாவீது வந்து நம்மளுக்கு இந்த சங்கீதத்துல சொல்லியிருக்காரு. அவன் எப்படி நம்ம வந்து பிசாசு வந்து நம்ம கிட்ட வருவான் அப்படின்னா 9ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. இந்த 9ஆம் வசனத்துல வந்து அந்த சிங்கம் தான் பிசாசு. அந்த உதவியற்ற அந்த மனிதராக தான் நம்ம இருக்கோம். இவன் எப்பதான் இவன் எதனா தப்பு செய்வான், எப்பதான் இவன் நம்ம மாட்டுவான் அப்படின்ட்டு ஒரு சிங்கம் எப்படி அதனோட பிரேயை வந்து பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோ, அதே மாதிரி தான் சாத்தானும் நம்ம எப்போ வீழ்வான், இவன் எப்போ எங்க தப்பு செய்வான், இவனுக்குள்ள நம்ம பூந்துடலாம் அப்படின்ட்டு அந்த சிங்கத்தை போல இருப்பான். அந்த சாத்தான் எப்படி இருப்பான்ற வந்து 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. கெஜ்ஜிகிற சிங்கம் போல் யாரை முழுங்கிடலாம்? ஏன்னா அப்போ முழுகிறப்பதான் அவனோட பண்புகள் அங்க வெளிப்படும். என்னென்ன பண்புகள்? முதல்ல நம்ம 2வது வசனத்துல பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன பண்றான்? கடுமையா நம்மளை துன்பப்படுத்துறது, நமக்குள்ள அந்த பெருமையை உண்டாக்குறது. நம்ம சில நேரத்துல நம்ம தப்பு பண்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சாத்தானோட முதல் தந்திரமே அதுதான். நம்ம நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம தப்பே பண்ணலையே, நம்மளுக்கு ஏன் இதுனா, இந்த உலகத்தை சாத்தான் எப்படி ஆக்கி வச்சிருக்கானா, சில தப்புகள் வந்து நம்ம பண்றது வந்து இது தப்பே இல்லை, எல்லாருமே இந்த உலகத்துல பண்றது இதுதான், நம்ம பண்றா என்ன ஆக போகுது, அந்த தப்பை வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தப்புனே உணர்த்தாதபடி நம்ம வந்து சாத்தான் வந்து இங்க நம்ம செய்யறதால நம்மளுக்கு தெரியாமலே சாத்தான் நமக்குள்ள வந்துட்டு நமக்குள்ள இந்த அனைத்து இங்க 2லேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கிற எல்லா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா அந்த பண்புகளை வந்து நமக்குள்ள வந்துடும். எப்படி எக்ஸாம்பிள் சொல்ல போனா நம்மளுக்கு தெரியாமலே நமக்குள்ள அந்த பெருமை வந்துடும். என்ன அடிக்கிறதுக்கு யாருக்கிறா, கடவுளே வந்தாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு நமக்குள்ளே அந்த பெருமை. இன்னொன்று, எதனா ஒரு தப்பு செய்கிறோன்னா எதனா அப்படின்னா யாரும் பார்க்கறது இல்லை அப்படின்ட்டு நமக்குள்ளே தேவனே இல்லை. ஏன்னா நம்ம தேவனை விட்டு நம்ம விலகி போனாதான் இந்த அனைத்து பண்புகளும் நமக்குள்ள வந்துடும். இதெல்லாம் துன்மார்க்கன் நம்மளுக்கு இப்படி இப்படி நடக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து காரணமே எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஒழுங்கு. ஏன்னா எல்லாருமே யோவான் 16:33 சொல்லியிருக்கு. ஒருத்தர் வாசிங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அந்த கடைசி பகுதியை மட்டும் வாசிங்க. அல்லேலூயா. தேவனே சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு வந்து இந்த உலகத்துல வந்து உபத்திரங்கள் இருக்கு. நம்ம எப்படியோ சாத்தானின் கைகளை வந்து நம்ம கண்டிப்பா விழதா செய்வோம். ஆனா
அந்நேரத்துல போயிட்டு சாத்தானின் கையில வந்துட்டதால நம்ம என்ன என்ன பண்ணக்கூடாது, தேவனிடத்துல போய் கதறக்கூடாது. ஏன்ப்பா, ஏன் ஏசப்பா என்னை விட்டீங்க இது மாதிரி அப்படின்ட்டு. அதை தான் தாவீது வந்து இந்த 3ஆம் பகுதி ஆகிய 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்துல அவர் ஜெபம் செய்றாரு. 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிங்க. அல்லேலூயா. அப்போதுதான் தாவீதுக்கு புரியுது, தேவனே நீங்க எங்கேயும் போல, நீங்க அங்கதான் இருக்கீங்க, நீங்க எங்களை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ நம்ம கேட்ட உடனே தேவன் கொடுத்துட்டா அதுதான் தேவனுடைய செயல்கள் இல்ல. சில விஷயத்துக்கு நம்மளுக்கு அந்த பொறுமையும் அந்த எல்லா நம்ம நம்ம வெயிட் பண்றதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு தேவன் சில காரியத்துல வந்து அவர் வந்து டிலே பண்ணுவாரு. அதை வந்து நம்ம வந்து ஒரு அஹ், எப்படி சொல்றது, நம்ம வந்து அது ஒரு கம்ப்ளைண்டா வந்து தேவன் கிட்ட சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். அல்லேலூயா. நம்மள மாதிரி துன்பத்துல இருக்கிறப்பதான் தேவன் வந்து நம்மள வந்து உதவி செய்வாரு. நம்மள ஒன்றும் தேவன் வந்து அப்படியே ஐயோ அப்படின்னு விட்டுட்டு எல்லாம் போயிட மாட்டாரு. அவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, நீங்க வந்து இது பிரச்சனை நடக்குது அப்படின்ட்டு நீங்க வந்து என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, ஏன் ஏசப்பா எனக்கு இப்படி நடக்குதுன்னு. அதுக்கு பதில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னோட சமூகத்துல வந்து என் கூட ஜெபிங்க, என்னை பற்றி கொள்ளுங்க அப்படின்றாரு. இதுக்கு தான் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். 6ஆம் வசனம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது வந்து நம்ம வந்து கதறக்கூடாது, அவர்கிட்ட வந்து ஜெபிக்கணும். கடைசியா நம்மள வந்து தேவன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மள வந்து அவர் எப்படியும் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் நம்மள எவ்வளவு நேசிச்சார்னா, அவரோட ஒரே ஒரு பேர் சொந்த குமாரன், என் பையன் ஏசப்பா, அதான் ஏசப்பாவை கூட அவர் பார்க்காம நம்மளுக்காக விட்டு கொடுத்துறாரு. அது எவ்வளவு ஒரு அன்பு இருந்தா அவரோட சொந்த பையனே நம்மளுக்காக மரணத்திற்கு அவர் ஒப்பு கொடுத்திருப்பார். இதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த சங்கீதத்தோட இது என்னன்னா, நம்மளுக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் வரப்போ வந்து நம்ம தேவனிடத்தில் வந்து நம்மளோட எப்படி இருக்கணும்னா, நம்ம அது ஒரு கம்ப்ளைண்டா இல்லாம அது ஒரு ஜெபத்தோடு நீங்க அதை வச்சீங்கன்னா தேவன் அதை கண்டிப்பாக மாற்றுவார். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்துக்கோங்க. அவங்கள வந்து அந்த நெருப்புல போடுறப்போ வந்து அவங்க வந்து அப்படி நினச்சிக்க மாட்டாங்க, ஐயோ நாங்க இறந்து போயிட போறோம், ஏசப்பா எங்களை இனிமேல் காப்பாற்ற மாட்டார். அவர் என்ன பண்ணாங்க, ஒரு ஜெபம் பண்ணி உள்ள போறப்போ ஆண்டவர் அங்க ஆல்ரெடி ஒரு தூதனை அனுப்பி அவங்கள பாதுகாக்க அவர் இருக்காரு. அதே மாதிரி தான் நம்மளுக்கும் துன்பம் கஷ்டம் வர நேரத்திலையும் நம்ம ஆண்டவரை ஒரு வாட்டி நோக்கி பார்த்தேன். ஏன்னா நம்மள ஆண்டவர் எங்கேயும் நம்மளை விட்டு கொடுக்க போறது இல்லை. அதுதான் இந்த சங்கீதமே. ஆண்டவர் நம்மளை எங்கேயும் விட்டு கொடுக்காம நம்ம ஜெபம் பண்றதை வந்து அவர் அதன் காலத்தில் நேர்த்தியா செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் சங்கீதத்தை ஆசீர்வதிப்பார். காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினா வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினா காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினார் புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே வல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி
நன்றி ஐயா. நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. வல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் வல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும். வல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் எல்லாரும் பாடலாமே. வல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். கூடி வந்திருக்கிறவங்க எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தில் ஸ்தோத்திரங்களோடு வாழ்த்துகளோடு நன்றியோடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென். டைம் கொஞ்சம் ஆயிடுச்சு, இருந்தாலும் சிறிது நேரம் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கடந்து செல்வோம். ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா 60:8. மேகத்தை போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? அல்லேலூயா. தேவன் கொடுத்த இந்த வசனத்திற்காக ஒரே ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் அன்பு தகப்பனே, தேவரே, நீர் கொடுத்த இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்காக நன்றி இயேசுவே. மேகத்தை போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார் என்று சொல்லி இந்த கர்த்தாவே இந்த வார்த்தையை வசனத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். பிள்ளைகளுக்கு உம்முடைய வசனத்தை கர்த்தாவே பிரயோஜனமானதை போதிக்கிற தேவன், இந்த மன்னாவாகிய உம்முடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு பிட்டு பகிர்ந்து நீங்க தரும்படியா கெஞ்சுறையா. ஜீவ அப்பமாகிய நீர் அப்பமாய் இந்த பிள்ளைகளுக்கு பிட்டு பகிர்ந்து தாருங்க. இதுல ஒரு உயிர் மீட்சியை நீர் உண்டாக்குங்க தகப்பனே. ஒரு எழுப்புதலை நீங்க கட்டளையிட்டு தருங்க. இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய கர்த்தாவே. ஓ என் பிள்ளைகளை கர்த்தாவே வசனத்தினாலே வார்த்தையினாலே நீங்கள் பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. கர்த்தாவே பேசுகிற என்னோடும் பிதாவின் ஆவியானவர்னு சொன்னீரே.
ஓ அக்கினி ஜுவாலியாய் மாற்றுகிறவர், நீங்க மாற்றி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்தன் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயாம். இங்கே ஏசாயா பழைய ஏற்பாட்டிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய தீர்க்க தரிசன புத்தகம். இதிலிருந்து இந்த வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அல்லேலூயாம். ஒரு கேள்விக்குறியோடு கூட ஏசாயா அந்த வசனத்தை முறிக்கிறது நாம் பார்க்க முடியும். பறந்து வருகிற இவர்கள் யார்? அங்க பாரு, மேகத்தை போல, ஆனா மேகம் கிடையாது. பறவைகளை போல, ஆனால் அதாவது புறாக்களை போல, ஆனால் புறா கிடையாது. ஆமென். அல்லேலூயாம். எதுக்காக? பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தில் இருக்கிற காரியங்களை, தேவன் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை, அதில் இருக்கிற மறைபொருள்களை தேவன் நமக்கு வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால், நாம் மேகத்தை போல மாற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இரண்டாவது, புறாக்களை போல நாம் மாற்றப்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, நாம் பறந்து செல்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நான்காவதாக, பறந்து சென்ற தெரியுங்களா, பலகனி துவாரங்களுக்கு தீவிரித்து நாம் படம் செல்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே பரலோகத்திலே குடியிருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கரங்களை தட்டி ஐந்து காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நம்பர் 1, எதற்காக நாம் என்னவாய் மாற வேண்டும்? மேகத்தை போல மாற வேண்டும். இரண்டாவதாக, புறாக்களை போல நாம் மாற வேண்டும். மூன்றாவது, பறந்து செல்லுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். நான்காவதாக, பலகனி துவாரங்களுக்கு நாம் உள்ளே பிரவேசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த ஏசாயா இந்த ஒரு வசனத்தை சொல்லி, யார் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு விட்டுட்டு அடுத்தபடியா நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு அவர் போயிட்டாரு. தேவன் ஏசாயா தீர்க்க தரிசனுக்கு இது ஒரு தீர்க்க தரிசனமாக தேவன் காண்பிக்கிறார். ஆமென். அது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதுனால அந்த பழைய ஏற்பாட்டு குறித்து அது நிறைவேறிச்சா, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிதான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, நிறைவேறவில்லை. அது யாரை குறித்து சொல்லப்பட்டிருந்தால், புதிய ஏற்பாட்டிலே நிறைவேற போகிற ஒரு காரியத்தை குறித்து தேவன் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு பல 100 வருஷங்களுக்கு முன்பதாகவே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஒருவேளை நாம் புதிய ஏற்பாட்டு சபையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறி விட்டதா என்று கேட்டால் இல்லை. ஆமென். ஆனால் ஒன்று நடக்க போகிறது, அது நிறைவேற போகிறது. அல்லேலூயா. அதற்காக தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா 2 கூட்டத்தாரை நாம் பார்க்க முடியும். என்ன அந்த 2 கூட்டத்தார்? ஒன்று ஊழியர்கள், புதிய ஏற்பாட்டின் சபையில் இருக்கிற ஊழியர்கள். இன்னொரு கூட்டம் விசுவாசிகள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 கூட்டத்தார் தான், அதாவது ஒன்று மேகம் போன்ற ஒரு கூட்டம், இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது புறாக்களின் கூட்டம். இந்த 2த்துக்குமே இருக்கிற ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா? 2மே பறக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் புறாக்களை பார்க்கும் பொழுது அங்கே அது எங்கே பறந்து செல்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பலகனி துவாரங்களுக்கு நேராக தீவிரித்து அவைகள் பறந்து செல்லுகின்றன. ஆமென். பிரதர், நீ நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுங்களா? பறந்து செல்ல அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. பறந்து செல்ல ஆயத்தமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. எப்பொழுது நாம் பறந்து செல்ல முடியும் என்றால், நாம் 2
காரியங்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். ஒன்று, நாம் மேகமாக மாற்றப்பட வேண்டும். இரண்டாவது, நாம் புறாக்களாக மாற்றப்பட வேண்டும். நாம் யார்? பறந்து செல்ல அழைக்கப்பட்டவர்கள். நாம் யார்? மேகமாய் மாற அழைக்கப்பட்டவர்கள். நாம் யார்? புறாக்களாய் மாற அழைக்கப்பட்டவர்கள். நல்ல அந்த மைண்ட்ல இந்த வார்த்தைகள் உங்களோட செவிகளிலே அவைகள் கேட்டு ரீங்கரித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் யார் தெரியுங்களா? பறக்க அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. நான் யார் தெரியுமா? மேகமாய் மாற்ற அழைக்கப்பட்டவன். நான் யார்? பலகனி துவாரங்கள் வழியாய் பரலோகத்திற்கு செல்ல நான் அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஏன்? அங்கேதான் என்னுடைய குடியிருப்பு இருக்கிறது. நாம் யார் தெரியுங்களா? பரலோகத்திற்கு உரியவர்கள். ஆமென். அல்லேலூயா. உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது இந்த புறாக்கள் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு? எங்க பார்த்துருக்கீங்க புறாக்களை? சொல்லுங்க. நம்ம இங்க தான் பார்க்கறதில்ல. நான் ஹைதராபாத் போனேன்னா அங்க காக்காவே நான் பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷமா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஹைதராபாத் வந்து அந்த அந்த இடம் எதுக்கு புரிஞ்சதுன்னா, நல்லா பிடிச்சிருக்குதுன்னா அங்கே குடும்பம் இருக்கிறது. முக்கியமாக அந்த பறவைகளெல்லாம் பார்க்கும்போது அது பார்த்தா ஒரு என்னது, புறாவை எதற்காக சிம்பலைஸ் பண்ணுவாங்க? நேரு தாத்தா கையில் வச்சுட்டு வந்ததுக்கு அதுவா? சமாதானம். ஆமென். அல்லேலூயா. சாதாரணமாக புறாவுக்கு பற்றி அதனுடைய உடல் அமைப்பில் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? படிச்சிருங்க. சொல்லுங்க. புறாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற அந்த பிச்சு கால் பிளாடர்ன்னு சொல்கிறல்ல, நம்மளுக்கெல்லாம் இருக்குது. என்ன இருக்குது? கால் பிளாடர், பிச்சு பை இருக்குது. நமக்கு இருக்குதா? எனக்கு கிடையாது. ஏன்னா எடுத்துட்டாங்க. ஸ்தோத்திரம். அதாவது எது தானே கசப்பு. அந்த கசப்பு என்கிற அந்த கால் பிளாடர் புறாவில் இருக்காது. ஆமென். அல்லேலூயா. ஸோ இந்த புறாக்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயர்ந்த இடங்களிலே ஏதாவது ஒரு சந்தில் வந்து அவைகள் குடியிருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ பறக்கும். அது என்ன காண்பிக்கிறது? உயர்ந்த தன்மையை காண்பிக்கிறது. ஆனால் மேகங்கள் எங்கே இருக்கிறது? அது வான வீதியிலே தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஸோ இந்த மேகமும் சரி, இந்த புறாவும் சரி, இரண்டுமே என்ன செய்யும் தெரியுங்களா? அவைகள் வான வீதியிலே அவைகள் பறக்கும். அல்லேலூயா. அப்போ எதையோ பறந்து சென்று போகுது. பறக்குன்னா சும்மா பறந்துட்டு இருக்குமா? ஏதோ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தான் என்ன செல்லும்? பறந்து செல்லும். அவைகள் எங்கே பறந்து செல்லுகிறார்கள்னா பலகனி துவாரங்கள். அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பலகனி துவாரங்கள் எங்கே இருக்கிறது என்று நாம் தேடி பார்க்கும் பொழுது அது மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. வாசிங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இருக்கும்படி தசம பாகங்களில் எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வருவார்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை, அப்பொழுது நான், இங்கே ஒரு பலகனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பலகனி எங்க இருக்கு தெரியுங்களா? வானத்திலே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஏன் இந்த மேகமும் இந்த புறாக்களும் பலகனி துவாரங்களுக்கு, எந்த பலகனி துவாரங்களுக்கு தீவிருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது அவைகள் வானத்திலே இருக்கிற அந்த பலகணிகளுக்கு நேராக அவைகள் பறந்து செல்லுகின்றன. ஆமென். அல்லேலூயா. ஏன் அங்கே அவைகள் பறந்து செல்லுகிறது என்றால், ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். உன்னத பாட்டு 2:9. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். எடுக்க முடியலையா? இவ்வளவு நேரம். என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பா இருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த புறாக்களும்
இந்த மேகமும் ஏன் அவைகள் வானத்திலே இருக்கிற பலகணிகளுக்கு நேராக பறந்து செல்லுகிறது என்றால், அங்கே நம்முடைய ஆத்தும நேசர் அங்கே பலகணி வழியாய் பறந்து வருகிற புறாவாகிய உனக்காக, பறந்து வருகிற மேகமாகிய உனக்காக அவர் பலகணி வழியாய் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலகணி வழியாய் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஸ்தேவான் அவன் கல்களால் வெடிச்சு என்ன பண்ணாங்க? கல்லெரிச்சு அவனை என்ன பண்ணாங்க? செத்து போனான். தேவன் என்ன பண்ண தெரியுங்களா? அவர் எழுந்து நின்று ஸ்தேவானை அவர் வரவேற்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், தேவன் அந்த பலகணிகளடியாய் நம்மை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு எந்த வழியா பார்த்துட்டு இருக்கார் தெரியுங்களா? இன்னொரு பாட்டுல இருக்குதா இல்லையா? அவர் தம்முடைய பலகணி வழியாய் என்ன பண்றாரு? நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். கண்டு கொண்டிருக்கிறாருக்கும் பார்த்து கொண்டிருக்கிறாருக்கும் வேற. கண்டு கொண்டு இப்போ நான் இந்த பக்கம் மூடிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கணும் தெரியுது. இதுதான் என்னது? காண்பது. பார்ப்பதென்றால் நேரடியாக, டைரக்டா என்னது? நேரடியாக தான் என்னது? அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன் பிலிப்பியர் 3:20 பார்த்தீங்கன்னா, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த பரலோகத்திற்காக தான் நாம் எப்படி போனோம் தெரியுமா? எப்போ அந்த பரலோக குடியிருப்புக்கு நாம் பாத்திரவான்களாக நாம் எப்பொழுது மாறுவோம் என்றால், எப்பொழுதெல்லாம் நாம் மேகமாக மாறுகிறோமோ அல்லது புறாவாக மாறுகிறோமோ, நாம் பறந்து செல்லுகிற அனுபவத்தை நாம் பெறும் பொழுது நாம் அந்த பலகணி துவாரங்கள் வழியாய் பரலோகத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேகங்களை குறித்து அநேக காரியங்களை நான் அப்படி கொஞ்சம் அப்படியே டச் பண்ணிட்டு நான் போயிடுறேன். என்னன்னு செய்தி முடிச்சுட்டு போயிட்டு ஷாலம் ஜோனத்தன் எனக்கு ஒரு சில ஆலோசனை கொடுப்பாரு. எங்கள் மனைவியும் கொடுப்பாங்க, அதிகமான ஆலோசனை அவங்களாம் கொடுப்பாங்க. ஷாலம் ஜோனத்தன் ரொம்ப அவங்க கீனாக அப்சர்வ் பண்ணிட்டு, நீங்கள் செய்தி கொடுக்குறீங்க, ஆனால் சொல்லிட்டு இதுவும் சொன்ன அவங்களுக்கு இது குறையாக உங்களை சொல்லலை, நான் அப்சர்வ் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னது. நான் நிச்சயமாகவே பால் பாண்டியன் ஐயா கூட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். வீட்டுக்கு போனால் ஒரு சிட்டு வரும், அதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருப்பார், நேரத்தோடு முடிக்கணும்ன்றதெல்லாம் ஒரு அந்த தனவனுடைய அதாவது அவருடைய மனைவியிலிருந்து வருகிற ஆலோசனை சொல்லுவார். நீங்கள் ஒரு பாயிண்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுக்கிறீங்க, ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறீங்க, ஆனால் ஒரு பாயிண்ட்டை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக நேரத்தை எல்லாம் அதுக்கு 60% முடிச்சுட்டு மீதியான பாயிண்டெல்லாம் ஒன்றும் பாதியமாக சொல்லிட்டு போயிடுறீங்க. இது தான் என்னது? நான் உங்களே கண்ட குறையாக கிடையாது, அந்த உங்களுடைய செய்திலே கண்ட காரியங்களை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொண்டேன்னு சொன்னார் தேவன். ஆமென். அந்த மகன் எனக்கு சொன்னார், தேவன் அந்த ஸ்தோத்திரம். அந்த ஆலோசனை நான் நிச்சயமாக மைண்டில் வச்சுட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு போக வேண்டும். ஆமென். அது முற்றிலுமாய் போனதான் அதில் ஒரு பூரண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் பெரியவர். இந்த வேதத்திலே நாம் மீண்டுமாய் இன்றைய செய்தியினுடைய சாராம்சத்தை நீங்க மறக்கக்கூடாது என்று சொல்லி நாம் திரும்பி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் என்னவாய் மாற வேண்டும்? நாம் மேகமாய் மாற வேண்டும், நாம் புறாக்களாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் என்ன பண்ண தெரியுங்களா? பறந்து செல்ல முடியும். அல்லேலூயா. எங்க பறந்து செல்ல முடியும்? பரலோகத்தில் இருக்கிற வானத்தில் இருக்கிற அந்த பலகணி துவாரங்களா எப்படி தீவிரித்து நாம் பறந்து செல்ல வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வேதத்திலே சில மேகங்களை நாம் பார்க்க முடிகிறது. பிதாவாகிய தேவனும் இந்த மேகத்தை பல விதங்களிலே அவர் உபயோகித்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். வாசிக்கலாமா? ஓசியா 4:13 ஓசியா 6:4 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 13. எதை வாசிக்குதுன்னு தெரியலையா? ஏதாவது ஒரு வசனத்தை வாசிங்கள். ரெண்டுமே ஒரே காரியத்தை தான் முக்கியப்படுத்துகிறது.
எப்ராயிமே, ஆ யூதாவே, உங்கள் பக்தி காலையிலே காணும் மேகம். இது பாத்தீங்கன்னா சபையில் நான் ஏற்கனவே சொன்னேன், ஏசையா கண்ட அந்த தரிசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசிகளையும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஊழியக்காரரையும் அந்த ரெண்டு கூட்டத்தாரையும் குறிக்கிறது என்று சொன்னேன். இவர்கள் தான் என்னவாய் அங்கு ஏசையா காண்கிறார்? மேக கூட்டத்தை போலவும் புறாக்களின் கூட்டத்தை போலவும் ஏசையா தன்னுடைய தரிசனத்திலே அவர் காண்கிறார். ஆமென். அதாவது சபையிலே நாம் எல்லாரும் இங்கே எப்படியா இருக்கிறோம் தெரியுமா? மேகமாக அல்லது புறாக்களாக இங்கே நாம் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த சபை என்பது என்ன தெரியுங்களா? உன்னை ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்னு சொல்லுவாங்க. மேனுஃபேக்சர் என்னது? உருவாக்குதல், ப்ரொடக்ஷன் யூனிட். என்னவா சபை உங்களை ப்ரொடியூஸ் பண்ண தெரியுமா? இந்த சபை உன்னை மேகமாக மாற்றுகிற ஒரு இடம். இந்த சபை உன்னை புறாவாக மாற்றுகிற ஒரு இடம். இந்த சபை உன்னை பறந்து செல்லுகிறவராக மாற்றுகிற ஒரு இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுங்களா? நாம் மேகமாய் இந்த சபையிலே கூடி இருக்கிறோம். ஆனால் அங்கே எப்ராயிமை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? காலையிலே, சொல்லு, காலையிலே காண்கிற மேகம். நீங்க காலையிலே ஏஞ்சி நீங்க மேகத்தை நீங்க பாத்தீங்கன்னா உடனே ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. என்ன பண்ண போகுது? ஹெவி ரெயின் வரப்போகுதுன்னு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அது என்ன பண்ணிடும்? சீக்கிரத்திலே கலந்து போயிடும். ஆமென். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படும் போது இருந்த அந்த தாகம், அந்த ஜெபம், அந்த பரிசுத்தம், அந்த விசுவாசம், கர்த்தருக்காக உறுதியாய் இருக்கிற தன்மை என்ன தெரியுங்களா? நாம் ஒவ்வொரு இடத்திலையும் இருக்க வேண்டும். ஏதோ காலையில ஏஞ்சதுமே ஒரு என்னது ஒரு 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 ரிவைவல், அப்படியா இருக்கக்கூடாது. ஆமென். அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த மேகம் அது காலையிலே எழும்புகிற ஒரு மேகம். அது என்ன பண்ணாது? அது எப்பொழுதுமே மழை கொண்டு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசு சபை பார்த்து சொன்னாரு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஏதோ காலை ஏஞ்சி ஒரு சின்ன ஜெபம் அதோடு முடிச்சு போயிடுச்சு. ஜெபம் கிடையாது, கிபம் கிடையாது, அதோட நேரடியா பெட்டுக்கு தான். நோ, நாம் இப்பேற்பட்ட காலையில எழும்புகிற மேகங்களாய் நாம் சபையில இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அதாவது ஆசீர்வாதமான மேகமாய் சபைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுங்களா? ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற மேகங்களாய் நாம் இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசியுங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். இந்த காரியங்களை நான் கொஞ்சம் மேலோட்டமாய் சொல்லிவிட்டு கொஞ்சம் செய்தியை இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். நேரம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 1/2 hour தான் இருக்குது. 2 பேதுரு 2:17. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிற. இங்க ஒரு மேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மேகம் என்ன தெரியுங்களா? ஒரு சுழல் காற்று. ஒரு காற்று வந்தா போதும், அந்த மேகம் என்ன தெரியுமா? அப்படியே அடிச்சு போயிடும். ஆமென். நீ சபையில நீ எப்படி இருக்கிறாய் தெரியுமா? நீ மேகமா இருக்கிறாய். ஆனால் நீ எப்படி இருக்கக்கூடாது? ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போதும், விசுவாசம் இருக்காது, ஜபமும் இருக்காது, வேத வாசிப்பும் இருக்காது. எல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? காத்துல அடிச்சிட்டு போயிடும். எப்படி தெரியுங்களா? பெருமழை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி, நாம் கர்த்தருக்காக நிற்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சோதனைகள் வரும்பொழுது எப்படி மேகமானது காற்று அடிச்சதுன்னா, சுழல் காற்றில் என்ன பண்ணி தெரியுமா? அப்படியே அடிச்சுட்டு போகிற மேகமா இருக்கக்கூடாது. ஆமென். இந்த மேகமானது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும்
கர்த்தருக்காக நிற்கிற ஒரு மேகம். ஆமென். அப்படியாய் கர்த்தர் நிற்க வேண்டும் என்று சொல்லி இந்த சபையில கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக யூதா 12வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே ஓகே. இங்க ஒரு மேகத்தை சபையில இருக்கிறதை யூதா சொல்லுகிறார். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீர் இல்லாத மேகம். ஆமென். முதலாவது ஒரு மேகத்தை நாம் சபையில பார்த்தோம். அந்த மேகம் என்னது சொல்லுங்க? காலையிலே எழும்புகிற மேகம். ஆமென். சும்மா கொஞ்சம் அடி ரிவைவல், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. இரண்டாவது ஒரு மேகத்தை பார்த்தோம், சுழல் காற்றினாலே அடைப்பட்டு ஓடி போகிற ஒரு மேகத்தை பார்த்தோம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா தண்ணீரற்ற மேகங்கள். ஆமென், அல்லேலூயா. தண்ணீர் எதை காண்பிக்கிறது என்றால் ஒரு விதத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. ஆமென். ரெண்டாவது அங்க யாரை குறித்து சொல்றேன்னா காயின்னு, ரெண்டாவது கோராகின் புத்திரர், அன்பின் விருந்துகளிலே இவங்க என்ன பண்றாங்க? உட்கார்ந்து இருக்காங்க. இங்க யார் சொல்றேன்னா தேவ பக்தி இல்லாதவர்களை, பக்க வழியாய் நுழைந்தவர்களை குறித்து இந்த யூதா அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் யார் தெரியுங்களா? தண்ணீரற்ற மேகம். அந்த மேகத்தை நம்புறதுனால என்ன கிடைக்காது? மழை பெய்யவே பெய்யாது. ஆமென், அல்லேலூயா. உன்னை கர்த்தர் இங்கே மேகமாக இந்த சபையில வைத்திருக்கிறார் என்றால் உன்னாலே உன்னை கொண்டு இந்த சபைக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னை கொண்டு இந்த சபைக்கு ஒரு சாட்சியை நீ வாழ வேண்டும். அல்லேலூயா. நீ சாட்சியாய் நீ சபைக்கு கொண்டு வர வேண்டும். ஆமென். கடைசியாக முடிக்கிறேன். ஒன்றே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமென். 25:14 வசனம். கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மகையில்லாத மேகம். இங்க ஒரு காரியத்தை, மேகத்தை நாம் பார்க்க முடியுது. இந்த மேகத்துக்கு பேர் என்னது சொல்லுங்க? வசனத்தை பார்க்குறீங்களா? கரண்ட் வந்ததா, கரண்ட் வரலையா? அதை கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்பட வேண்டியது என்ன தெரியுங்களா? அவரை கனம் பண்ணுவது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு போது நம்முடைய கவனத்தை இந்த பக்கமோ அந்த பக்கமோ, கண்ணு இந்த பக்கம் அந்த பக்கமோ அசையக்கூடாது. அப்போ என்ன, நீங்க அவரை கனம் பண்ணலன்றீங்க. நீங்க உங்கள் கண்கள் என்ன அப்படின்னா அவருடைய வார்த்தையை நோக்க வேண்டும். ஆமென். உங்களுடைய கண்களை மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்தையும் உங்கள் செவிகளையும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நீங்கள் திருப்ப வேண்டும். ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஒரு மேகத்தை பார்க்கிறோம். அந்த மேகத்தினுடைய பேர் என்னது? மழை இல்லாத மேகம். ஆமென். மல்கியால நம்ம வாசம், உங்களுடைய தசம பாகங்களை என்னுடைய ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? வானத்தினுடைய பல கனிகளை திறந்து உங்களை இடங்கொள்ளாமல் போகும் மட்டுமாய் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை தசம பாகத்தை குறித்து பேசவில்லை என்றாலும் சரி, கர்த்தருக்கு நாம் தசம பாகத்தை கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் தான் இருந்தது, அந்த கதையே வேணாம். புதிய ஏற்பாட்டிலையும் தசம பாகத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஆமென். ஒற்ற தலாமிலும் என்று சொல்லி அதாவது வேத பாரகர்கள் பரிசேயர்கள் சொல்றாங்க, தேவனுடைய ஊழியம் நடைபெறணும் என்றால், சபை கட்டப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யம் கொடுக்க வேண்டும், கண்டிப்பாக நாம் கொடுக்க வேண்டும். ஆமென். நீங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு, உங்களுடைய இருதயத்திற்கு நீங்களே உங்களை என்னவாய் தீர்க்கிறதோ, நான் உங்களுடைய இருதயத்தினுடைய நியாய தீர்ப்புக்கு நான் விட்டு விடுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உற்சாகமாய் கொடுப்பது தான் என்ன தெரியுங்களா? நீ ஒரு மழையை தருகிற மேகம். ஆமென்.
அல்லேலூயா. அப்படி தேவனுக்கு நீ செலுத்தின பொருத்தனையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் சென்று நீ நேர்ந்து கொண்ட அந்த காரியங்களை நீங்கள் செய்து விடுங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். எங்கே ஒரு மேகத்தை பார்க்கிறோம். அந்த மேகத்தினுடைய பேர் என்னது? மழை இல்லாத மேகம். 4 மேகங்களை குறித்து பார்க்கிறோம். இந்த 4 மேகங்களும் எங்க தான் இருக்குது? சபையில தான் இருக்குது. இந்த 4 மேகங்கள் ஏதாவது ஒரு மேகமா இருந்தா கூட என்ன பண்ண முடியும் தெரியுங்களா? நான் ஒன்று காலையிலே எழும்புகிற மேகமாக இருக்கக்கூடாது, சுழற்காற்றினாலே அடியுண்டு ஓடுகிற மேகமாய் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் இதோ அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு மேகம் வந்து அவர் என்ன பண்ணிச்சு தெரியுமா? இயேசுவை கொண்டு சென்றதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஆமென். அதே 1 கொரிந்தியர் 10:1 பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாக்கள் மேகத்துக்கு கீழாக, அதாவது மேகம் என்ன அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுவே தேவனே தம்முடைய மேகமாக, தெரியும் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழல். ஏன்னா அந்த ஆசரிப்பு கூடத்தில் அவர் மேகத்தில் இருவார். அந்த மேகத்தில் இருந்து நிழல தான் அவர்கள் இருந்தார்கள். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிதாக்கள் மேகத்திற்கு கீழாக இருந்தார்கள். அதே 2ஆம் வசனத்தில் வாசினா, மோசைக்குள்ளாக அந்த மேகத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1 இதோ மேகங்களோடு கூட அவர் வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. அதே 11 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மேகத்தில் ஏறி அவர் வானத்திற்கு போனார். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் என்ன தெரியுங்களா? தேவனே இந்த மேகத்தை எப்படியெல்லாம் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறார். அவரே என்ன சொன்னா தெரியுங்களா? அவர் பெருங்காற்றுக்கு அடைக்கலமாகவும் வெயிலுக்கு ஒதுங்குகிறவராகவும் அவர் நமக்கு இருக்கிறார். ஆமென். நாம் இப்போது என்ன மாற வேண்டும் என்றால், பறந்து செல்லுகிற மேகமாக நாம் மாற வேண்டும். ஆமென். முடியுமா? சபை என்ன என்று சொன்னேன்? உங்களை மேகமாக மாற்றுகிற ஒரு மேனுஃபேக்சரிங் இடம். ஆமென். அல்லேலூயா. வாசிங்கள். இருக்கிற கொஞ்ச நேரத்தை நான் மேகத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கலாம் என்று இருக்கிறேன். ஏசாயா 40 நாம் மேகமாக மாற்ற முடியும். அங்க ஏசாயா சொல்றாரு, மேகத்தை போன்று பறந்து வருகிற இவர்கள் யார்? மேகத்தை போன்று பறந்து வருகிற இவர்கள் யார்? ஆமென். யார் இவர்கள்? மேகத்தை போல பறந்து வருகிற இந்த கூட்டத்தார் யார்? ஏசாயா 44ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். உன்னுடைய மீறுதல்களை மேகத்தை போலவும், உன்னுடைய பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். ஆமென். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் இந்த இவர்கள் யார் தெரியுங்களா? மீறுதல்களை அகற்றப்பட்டவர்கள், பாவத்தை என்னது மன்னிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தாரை தான் நாம் பார்க்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் இந்த கூட்டம் தானே? நம்முடைய மீறுதல்கள் அகற்றப்பட்டு இருக்கிறதா? சொல்லுங்க. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதா? யாரெல்லாம் நம்முடைய மீறுதல் எப்படி புரிஞ்சுங்கன்றீங்களா? இப்போ ஆதாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, அந்த தோட்டத்தினுடைய கனியை நீ பூசிக்காத சொல்லிட்டாரு. அவன் என்ன பண்ணிருக்கலாம்? செஞ்சிருந்தா என்னது செஞ்சானா? எதை செய்யாதன்னு சொன்னாரு, ஆனா அதை மீறி அவன் அந்த கனியை பூசித்தான். புரிஞ்சிச்சிங்களா? மீறுதல் என்பது என்னன்றது? அதை செய்யாத, விபச்சாரம் பண்ணாது இருப்பாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, அந்த கட்டளை என்ற ஒரு காரியம் இருக்குதுல்ல, அந்த சொல்லப்பட்ட காரியத்தை நாம் அப்படியே செய்யாமல் அதை செய்யும் பொழுது நாம் மீறுகிறவர்களாக நாம் மாறுகிறோம். ஆமென். அல்லேலூயா. யார் இந்த பறந்து செல்லுகிற மேகமாய் மாற்ற முடியும் என்றால், மீறுதல்கள் அகற்றப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பை பெற்றவர்கள். ஆமென். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தனுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிருக்க. நீ தான் என்ன தெரியுமா? பறந்து செல்லுகிற மேகம். ஆமென். நீ பறந்து செல்லுகிற மேகமாய் நீ மாற வேண்டும் என்று சொன்னால்
முதலாவது உன்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதான என்ன உத்தரவாதம் உனக்கு இருக்க வேண்டும். ஆமென். நீதான் பறந்து செல்லுகிற மேகம். கடந்து செல்லுகிறேன். நம்ம இருதயமே என்ன சொன்னோம் தெரியுங்களா? 1 யோவான் 3:20 நீங்கள் வாசிங்கள். உங்க இருதயமே என்ன பண்ணணும்? உங்களை நியாயம் திருக்கணும். 1 யோவான் 3. இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க, இன்னும் புரியல எனக்கு. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், நம்முடைய தேவன் நம்முடைய பார்த்து தேவன் நம்ம இருதயமே ஒன்றும் கிடையாது. மற்றவங்க நீ என்னது குற்றவாளி என்று தீர்க்க தேவையில்லை. உன்னுடைய இருதயமே என்னது, நீ குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நீ தான் என்ன தெரியுங்களா? பறந்து போகிற மேகம். ஆமேன். இரண்டாவதாக, யார் மேகத்தை போல பறந்து வருகிற இவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும். ஒரு நிமிஷம், நீதிமொழிகள் 16:15 தான் வாசிக்கிறீங்களா? 6ன்னு சொல்லிட்டுனா 16:15. சோத்ரம். ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு, அவருடைய தயை பின்மாறி செய்யும் மேகத்தை போல இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதாவது தேவனுடைய தயையை பெற்றிருக்க வேண்டும். ஆமென். அவங்க தான் என்னவா மாற முடியும் தெரியுங்களா? பறந்து போகிற மேகமாக மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே சொல்றாரு, மோசே கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருந்ததுனால என் தயை எல்லாம் என்ன பண்ணும் தெரியுமா? உனக்கு முன்பதாக நான் கடப்போக செய்வேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த தயை என்கிற ஒரு காரியத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், நம்ம இந்த சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிற நாம் என்னவோ நீதிமான்களோ பரிசுத்தவான்களோ கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இங்க ரட்சிக்கப்பட்டு இங்க சபையிலே இந்த மேகமாக உட்கார்ந்து இருக்கணும் தெரியுமா? இதுவே தேவன் நமக்கு பாராட்டின தயை. அல்லேலூயா. தயை என்று சொல்லலாம், இரக்கம் என்று சொல்லலாம், என்ன சொல்லலாம்? கிருபை என்று சொல்லலாம். இந்த ரட்சிக்கப்பட்டு இங்க உட்கார்ந்து இருக்கும் என்ன தெரியுமா? தேவன் நம் மீது வைத்த தயை. ஆமென். அல்லேலூயா. நீ பறந்து செல்லுகிற மேகமாக நீ மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கர்த்தருடைய தயையும் உனக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 30:5 நீங்கள் வாசியுங்கள். சங்கீதம் 30:5 நீங்கள் வாசியுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடியவான். நம்ம ஐயா பார்த்தீங்கன்னா நல்ல வயசாயிடுச்சு, 84 வயசு நடந்து இருக்குது. ஆனால் அவர் இப்பொழுதும் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? நீடிய வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஏன் அந்த நீடிய வாழ்னா அது தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு தயவு. ஆமேன். நம்ம நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோமா? நீங்க நினைக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது. தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற தயவு. அல்லேலூயா. நாம் தேவனுடைய தயவுக்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்கும்பொழுது நிச்சயமாகவே நாமும் அந்த பறந்து செல்கிற மேகத்து கூட்டங்களில் நாமும் ஒருவராயிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு அந்நிய தேசத்துல உயர்த்தப்பட்டதற்கு என்ன காரணம் தெரியுமா? தேவனுடைய தயவு. ரூத் போவாசுக்கு கணவனாக அந்த சந்ததியிலே கர்த்தர் வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? தேவனுடைய தயவு. அல்லேலூயா. தானியேல் பிரதான தலைவனாக உயர்த்தப்பட்டதற்கு காரணம் தேவனுடைய தயவு. அல்லேலூயா. எஸ்தர் அந்நிய தேசத்துல ராஜஸ்திரியாக உயர்த்தப்பட்டதற்கு என்ன காரணம் தெரியுங்களா? தேவனுடைய தயவு. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே நம்ம இந்த சபையிலே ரட்சிக்கப்பட்டு ஒரு விசுவாசியாகவோ ஊழியக்காரனா இருப்பது ஏதோ நம்முடைய சாமர்த்தியம், நம்முடைய ஞானம்,
நம்முடைய பலன், நம்முடைய ஐஸ்வர்யம் கிடையாது. எல்லாம் தேவன் நம் மீது வைத்திருக்கிற தயவு. அல்லேலூயா. யாரெல்லாம் தேவனுடைய தயவை பெற்றிருக்கிறீர்கள்? நீங்கள் தான் பறந்து போகிற மேகங்கள். அல்லேலூயா. தொடர்ந்து செல்வம். ஒரு காரியத்தை, ரெண்டு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். யோபு 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோபு 30ஆம் அதிகாரம் 15வது வசனம். இல்லையா? 30 யோபு 30:15. வாசிமா வாசி. மறுபடியும் வாசிங்கள், நல்லா வாசிங்க. பயங்கரங்கள் என் மேல் திரும்பி வருகிறது, அவைகள் காற்றை போல என் ஆத்துமாவை பின்தொடர்கிறது. என் சுக வாழ்வு என் ஒரு மேகத்தை போல கடந்து போய். இங்கே சுகமான வாழ்க்கை என்ன தெரியுங்களா? மேகத்தை குறிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சுகமான தேவனை ஏற்றுக்கொண்டதுனால ஒரு சுகமான வாழ்க்கையும் இருக்கிறது. ஆனால் யோபனுடைய இன்னொரு நிலைமையை பார்த்தோம் என்றால், அவன் தன்னுடைய சுகமான வாழ்வை கர்த்தருக்காக அவன் இழந்தான். ஆமென். புரியுதுங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? வசனம் புரியுதுங்களா? யோபு அங்க என்ன சொன்னாரு? மறுபடியும் அந்த வசனம், அந்த சுகமான அதை மாத்திரம் வாசிங்கள். என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போயிற்று. ஆமென். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், சுகவாழ்வு தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டதுனால நம் ஆசீர்வாதமாகவும் சுகமாகவும் இருக்கிறோம். ஆனால் அங்கே யோபு சொல்றாரு, தேவனுக்காக யோபு தான் வாழ்ந்து கொண்டிருந்த தன்னுடைய சுக வாழ்வை அவன் இழந்தான். ஆமென். அல்லேலூயா. நீ மேகமாக நீ மாற்றப்பட வேண்டும் என்றால், அந்த பலகனி துவாரங்களுக்கு தீவிரித்து செல்லுகிற நீ மேகமாக மாற்றப்பட வேண்டும் என்றால், நீ என்ன செய்யணும் தெரியுங்களா? உன்னுடைய சுக வாழ்வை நீ கர்த்தருக்காக இழக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நல்ல கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கிற பிரதர், தேவன் அதை எதிர்பார்க்கவில்லை. ஆமென். கர்த்தருக்காக ஏதாவது நாம் இழக்க வேண்டும். ஆமென். ஆபிரகாம் தெரியும், அவனை காக்கும்போது, அவனை கூப்பிடும்போது கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் சொந்த தேசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வா. அவன் எழுந்தானா இல்லையா? எழுந்தானா இல்லையா? கேட்கிறீங்களா? எழுந்தானா இல்லையா? ஆமன்னு சொல்லுங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி எழுந்தவனுக்கு தான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு கானானை தேவன் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. மோசே, அதாவது எபிரேயர் 11:25 வசனங்களை வாசிக்கிறோம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். 40 வருஷம் அவனுடைய அந்த எகிப்திலே ராஜாவனுடைய அரண்மனையிலே வாழ்ந்தவன். அங்கே இருந்துட்டு இருக்கலாம்ல. ஆனா என்ன பண்ண தெரியுங்களா? 40 வருஷம் அவன் மீதியான் வனாந்தரத்திலே அவன் இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. வனாந்தரத்துல என்ன ரொம்ப கம்ஃபர்டபுள், ஏசி, கர்லான் பெட்டு, ஜாக்கப் பெட்டு இருக்கு. அங்க ஒன்றும் இருக்காது. வனாந்திரமான ஒன்றுமில்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. வறட்சி, அதாவது சூடு, வெயில் இருக்கிற வாழ்க்கை, காடுகள், அங்க மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள் இருக்கிற வாழ்க்கை. இவை எல்லாவற்றையும் என்ன பண்ண தெரியுங்களா? பார்வோனுடைய மகன் என்று சொல்லுவதை பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டார். ஆமென். தேவனுக்காக எல்லாவற்றையும் மோசே இழந்தான். ஒரு வசனத்தை சொல்லி வாசித்து முடிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். பிலிப்பியர் 3:8 நீங்கள் வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிற ஒரு வசனத்தை, காரியத்தை, தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலே தான் செய்த காரியத்தை அங்கே வசனத்தில் பார்க்க முடியாது. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன்.
அதோட முடிஞ்சிடுத வசனம். அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? கிறிஸ்துவை அறிகிற அந்த மேன்மைக்காக, அந்த மேகமாக பறந்து போகிற மேகமாக அப்போஸ்தலனாகிய பவுல் மாற்றப்பட்டுவதற்காக எல்லாவற்றையும் அவன் நஷ்டம் என்று எண்ணினான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகம் உனக்கு குப்பையாக பார்த்திருக்க வேண்டும். சீஷர்கள் சொல்லலாம், எல்லாவற்றையும் நாங்கள் வச்சுட்டோம்ப்பா. சீஷர்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாவற்றையும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? விட்டு நீ என் பின்னே வான்னு சொன்னீங்கல்ல, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தோம் தான் என்ன தெரியுங்களா? யோபுவுக்கு தன்னுடைய சுக வாழ்வையும் தான் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். நீ கர்த்தருக்காக இழக்கும் பொழுது நீ தண்ணீர் இல்லாத மேகங்களாய் அல்ல, காற்றினால் வரும்பொழுது காற்று சுழன்று அடியுண்டோடுகிற மேகம் அல்ல, மழை இல்லாத மேகம் அல்ல, கர்த்தர் உன்னை பறக்கிற மேகமாக பார்க்க போகிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? இதோ மேகத்தை போல பறந்து வருகிற இவர்கள் யார்? ஒன்று, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள். இரண்டாவதாக பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இரண்டாவதாக என்ன சொன்னேன்? சொல்லுங்க. இரண்டாவதாக என்னது? தேவனுடைய தயை நாம் பெற்றிருக்க வேண்டும். மூன்றாவதாக தேவனுக்காக, கர்த்தருக்காக நம்முடைய சுகபோகங்களை, சுக வாழ்வை கர்த்தருக்காக நாம் என்ன பண்ணிருக்கணும்? இழந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 12:1 பார்த்தீங்கன்னா, சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஆமென். அதை நம்ம சொல்லி முடிக்கணும். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள். ஆமென். போன வார செய்தியிலே நான் சொன்னேன். எபிரேயர் 11:5 ஏனோக்கு என்ன பண்ணானா? உயிரோடு இருக்கும் போதே அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெற்றான். ஆமென். நம்முடைய சாட்சி மிகவும் முக்கியம். நான் சொல்றது தேவனே சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 4 காரியங்கள் நம்ம என்னவாய் மாற்றும் தெரியுமா? பறந்து போகிற மேகங்களாய் நம்மை மாற்றும். ஆமென். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். கர்த்தருடைய எக்காலம் தொனிக்க, ஒரு கடைசி எக்காலம் தொனிக்கும். என்ன நினைக்கப்படுது? கடைசி எக்காலம் தொனிக்கும். தெசலோனிக்கேயர் 4:17 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான ஸ்தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் தொனிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த மேகமாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோமோ, என்ன மேகம் தெரியுங்களா? பறந்து செல்லுகிற, தீவிரித்து பறந்து செல்லுகிற மேகங்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோமோ, நாம் எல்லோரும் அந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் போது அந்த பலகனி துவாரங்களுக்கு வழியாய் சென்று தேவனோடு கூட யுக யுகமாய் காலகாலமாய் கர்த்தரோடு கூட நாம் வாழும். ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மை ஒரு சாதாரண காரியத்திற்காக அல்ல, தேவன் நம்மை மேகமாய் மாற்றி, பறந்து செல்லுகிற மேகமாய் மாற்றி, பலகணிக்குள்ளாக பிரவேசிக்கிற மேகமாய் மாற்றி தம்மோடு கூட இருக்க அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீ பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீ பெற்றிருக்கும் பொழுது உன்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும். தேவனுடைய தயை நாம் பெற்றிருக்க வேண்டும். மூன்றாவதாக பார்த்தோம். என்ன தெரியுங்களா? தேவனுக்காக நாம் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று நாம் விட்டிருக்கும் பொழுது, நான்காவதாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் கர்த்தருக்காக வாழும் பொழுது தேவன் நம்மை ஒரு பறக்கிற மேகமாக கர்த்தர் நம்மை மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பறக்கிற மேகமாய் கர்த்தர் ஒரு நாள் வரப்போகிறார். சபையாக நாம் பறக்க வேண்டும். அல்லேலூயா. சபை எடுத்துக்கொள்ள போகிற ஒரு நாள் வரப்போகிறது. அவர் மேகங்களை பாதி வானம் வரல வந்திருப்பார். நாமும் அவரோடு கூட மேகங்களோடு கூட அவர் கூட பறந்து சென்று அவரோடு கூட நாம் இருக்க போகிறோம். ஆமென்.
பரலோகத்தின் சுதந்திரவாளிகளாயும் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும்